அன்பினர்களே, இன்று காலை ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரானும் அமெரிக்காவும் மிகப்பெரிய பரஸ்பர போர் ஒன்றை தொடர்ந்திருக்கின்றார்கள். ஈரானுக்கும் 4 ஆளில்லா விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இதேவேளை ஈரானும் ஒமானும் ஜலசந்தியில் ஒரு கூட்டு முயற்சியில் ஈடுபடுகின்ற போது ஓமானை தாக்கி அளிப்போம் என்றும் அமெரிக்க அதிபர் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். ஓமானுடன் ஒரு நேச நாடாக அவர் இருந்தாலும் திடீரென்று அவர் அந்நியனாக மாறி இருக்கின்றார். ஓமான் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்கிறார். ஓமான் ஏற்கனவே ஒரு குட்டி நாடு, அடிவடை சாப்பிடுற நாடு. அதுல வர இவர் வர அச்சம் காட்டுறார். ஹார்முஸ் ஒப்பந்தம் குறித்த அறிக்கையை ட்ரம்ப் நிராகரித்ததை தொடர்ந்து ஈரானும் அமெரிக்காவும் பரஸ்பர தாக்குதலை இன்று காலை நடத்தியிருக்கின்றார்கள். பந்தர் அப்பாஸ் அருகே உள்ள ஒரு தளத்தின் மீது அமெரிக்க தாக்குதல்கள் நடத்தப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்க படைகள் பயன்படுத்திய ஒரு தளத்தை தாக்கியதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல் படை தெரிவித்திருக்கிறது. ஹார்முஸ் நீரிணைக்கு அருகே உள்ள ஈரானிய இலக்கு மீது அமெரிக்க தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு பதிலடியாக அமெரிக்க படைகள் பயன்படுத்திய ஒரு தளத்தின் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல் படை கூறுகிறது. இந்நிலையில் பலவீனமான போர் நிறுத்தம் மேலும் நெருக்கடிக்கு உள்ளாகி வருவதுடன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளும் இழுபறியாக உள்ளன. இன்று காலை பந்தர் அப்பாஸ் விமான நிலையத்தின் புறநகர் பகுதியில் வான்வழி ஏவுகணைகளை பயன்படுத்தி ஊடுருவிய அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து அந்த தாக்குதலுக்கு மூல காரணமாக இருந்த அமெரிக்க விமான தளம் இன்று அதிகாலை 5 மணிகளவில் குறிவைக்கப்பட்டது என்று ஈரானிய ராணுவம் தெரிவித்துள்ளது. போர் நிறுத்தத்தின் போது அமெரிக்காவும் ஈரானும் பல தாக்குதல்களை நடத்தி உள்ளன. இன்று வியாழக்கிழமை அதிகாலை அதிரடி தாக்குதலாக இந்த சம்பவம் அரங்கேறியிருக்கின்றது. ஒப்பந்தம் குறித்து அமெரிக்காவும் ஈரானும் முரண்பட்ட அறிக்கைகளை வெளியிட்டுள்ளன. ட்ரம்ப் பொருளாதார தடைகளில் தளர்வு இல்லை என்கிறார். பந்தர் அப்பாஸ் விமான நிலையத்தின் அருகே அதிகாலையில் நடந்ததாக கூறப்படும் அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலடியாகவே அந்த தளத்தை தாக்கியதாக IRGC கூறியிருக்கின்றது. 4 ஈரானிய ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாகவும் ஈரானில் உள்ள ஒரு தளத்தை தாக்கியதாகவும் சென்ட்ரல் கமாண்ட் தெரிவிக்கின்றது. ஈரான் மீதான போர் மத்திய கிழக்கு நாடுகளின் ஆர்டர்களை சார்ந்துள்ள வர்த்தகர்களை பாதிப்பதால் சீனாவின் ஏற்றுமதியும் இந்த போருக்குள் மிகவும் பாதித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அமெரிக்க ராணுவம் 4 ஈரானிய தாக்குதல்களில் ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாகவும் 5வது ஆளில்லா விமானத்தை ஏவவிருந்த பந்தர் அப்பாஸ் துறைமுக நகரத்தில் உள்ள ஒரு தரை கட்டுப்பாட்டு நிலையத்தை தாக்கியதாகவும் அமெரிக்கா கூறுகிறது. இந்த நடவடிக்கைகள் அளவிடப்பட்டவை, முற்றிலும் தற்காப்பு சார்ந்தவை மற்றும் போர் நிறுத்தத்தை நிலைநிறுத்தும் நோக்கம் கொண்டவை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்கா அப்படி சொல்லுகிறது. போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதிலிருந்து அவர்கள் நேரடியாக ராணுவ ரீதியாக மோதலில் ஈடுபடுவது இது 3வது முறையாகும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளில் தனது நிர்வாகம் முன்னேற்றம் கண்டு வருவதாகவும் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளில் தனது நிர்வாகம் முன்னேற்றம் கண்டு வருவதாக நம்பிக்கை தெரிவித்திருந்தாலும் தெஹ்ரானுடன் ஒரு சமரச ஒப்பந்தத்தை எட்டும் நிலையில் இருப்பதாக வெளியான செய்தியை அவர் முற்றுமுழுதாக நிராகரித்திருக்கின்றார். ஈரான் மற்றும் அமெரிக்காவுடன் இணைந்து ஒரு மாதத்திற்குள் நீர்வழிப்பாதை வழியாக வணிக கப்பல் போக்குவரத்தை போருக்கு முந்தைய நிலைக்கு மீட்டெடுப்பதற்கான ஒப்பந்தத்தின் அதிகாரபூர்வமற்ற விரைவை பெற்றதாக ஈரானிய அரசு தொலைக்காட்சிகள் செய்தி வெளியிட்டுள்ளது. அதாவது அவர் அந்த செய்தியை அமெரிக்கா நிராகரித்திருந்தாலும் போக்குவரத்தை ஒமான் கூட்டாக அது நிர்வகித்து வருகிறது. அந்த நீர்வழி பாதையின் மீது எந்த ஒரு தனிநாடும் கட்டுப்பாடு கொண்டிருக்காது என்று ட்ரம்ப் கூறினார். மேலும் பல 10 ஆண்டுகளாக அமெரிக்காவுடன் இராணுவ மற்றும் பொருளாதார உறவுகளை கொண்டுள்ள நாடான ஒமானை அவர் அச்சுறுத்துவது போல தோன்றுகிறது. யாரும் அந்த நீர்வழி பாதையை ஜலசந்தியை கட்டுப்படுத்த போவதில்லை என்று ட்ரம்ப் கூறுகிறார். இது சர்வதேச கடல் பகுதி. ஓமான் மற்றவர்களைப் போலவே நடந்து கொள்ளும், இல்லை என்றால் நாங்கள் அவர்களை தாக்க வேண்டி இருக்கும் என்றும் அவர்கள் அதை புரிந்து கொண்டால் அவர்கள் நலமாக இருப்பார்கள் என்றும் ஒரு அந்தர்படி அடித்திருக்கின்றார். மீண்டும் அந்நியனாக மாறி இருக்கின்றார்.
அவர் திடீர்னு அந்நியனா மாறுறதான் அம்பியா இருப்பார், திடீரென்று அந்நியனா மாறுவார். இப்ப ஓமானுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். ஈரானுடனான சாத்தியமான ஒப்பந்தம் குறித்து தனக்கு இன்னும் திருப்தி இல்லை என்றும் அந்நாட்டின் மீதான தடைகளை தளர்த்துவது பற்றி அமெரிக்கா விவாதிக்கவில்லை என்றும் ட்ரம்ப் கூறுகிறார். நேற்று ஒரு பேச்சு, இன்றைக்கு ஒரு பேச்சு பாருங்க. ட்ரம்பின் பேச்சுக்கள் யுரேனியத்தை செறிவூட்டுதல், ஜலசந்தியின் மீது அதிகாரம் செலுத்துதல் மற்றும் அதன் மீதான தடைகளை நீக்குதல் ஆகிய தனது கோரிக்கையில் இருந்து ஈரானை பின்வாங்க செய்யாது என்று ஈரானிய நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு குழுவின் தலைவர் இப்ராஹிம் அஜிசி கூறுகிறார். இந்த மூலோபாய முட்டுக்கட்டையில் இருந்து ஒரு வழியை தேடும் ட்ரம்ப் அச்சுறுத்தல்களை விடுப்பதற்கும் ஒரு உடன்படிக்கைக்கு வேண்டுகோள் விடுப்பதற்கும் இடையில் மாறி மாறி செயல்படுகிறார் என்பது தெளிவாக இருக்கிறது என்றும் அவர் கூறுகிறார். ஒரு கட்டமைப்பு ஒப்பந்தம் குறித்த ஈரானிய தொலைக்காட்சி அறிக்கை அமெரிக்கா ஈரானிய துறைமுகங்கள் மீதான தனது முற்றுகையை நீக்கும் என்றும் ஈரானும் துறைமுகங்களிலிருந்து இராணுவ படைகளை திரும்ப பெறும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். கேட்டோ இன்ஸ்டிடியூஷன் மூத்த ஆய்வாளரான டாக் பாண்டோ, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான முக்கிய போராட்டம் இப்போது பொருளாதார முன்னணியில் உள்ளது என்றும் ஜலசந்தியில் தற்போது இரட்டை முற்றுகையில் அமலில் உள்ளது என்றும் அவர் கூறுகிறார். ட்ரம்பின் மிகவும் கடினமான நிலையில் இருக்கிறார். ஹார்முஸ் ஜலசந்தியை மூடியதன் மூலம் அவர் அறியாமலேயே ஈரானுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதத்தை கொடுத்து விட்டார் என்றும் பல செய்திகள் வெளிவந்த, அதாவது நம்ம ஊர்பாசல் சொல்லப்போல சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்தான் நாம் ஆண்டி போண்டோ ஜலசந்தியை அது தனது கட்டுப்பாட்டுகள் வைத்துக் கொண்டு மிரட்டுகின்றது. இதைத்தான் எல்லோரும் ஆயுதம் என்று சொல்லுகின்றார்கள். சும்மா இருந்தவனை தட்டிவிட்டு ஜலசந்தியை அது ஒரு பிடியாக டிமாண்டாக வைத்து வேட்டையாட பார்க்கின்றது. பார்ப்போம், தொடர்ச்சியான செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. அடுத்த காணொளியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.